Hi all, welcome to Demystifying Markets. So, இன்னியோட index analysis பண்ணிடலாங்க. This is for July 3rd கான analysis. So, Nifty, Bank Nifty followed by Fin Nifty plus Mid Cap. So, market profile is the base for this channel. Market profile base வச்சுதான் நம்ம everyday analysis வந்து live trading sessionலயும் around 10 o'clock in morning வந்து meeting conduct பண்றோம். So, market profile base வச்சுதான் index கா இருக்கட்டும், stock கா இருக்கட்டும், plus commodity market நம்ம வந்து detail analyze பண்றோம். So everything based on market profile is the base. So Nifty பாத்தீங்கன்னா first Nifty பொறுத்தவரையுமே last 3 days complete ஒரு range market create பண்றாங்க. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம liveல வந்து இது நல்லாவே discuss பண்ணிருந்தோம். So opening வந்து exact resistance கிட்ட open ஆயிருக்கு. So நேத்தோட closing வந்து it's a kind of P-shape profile in Nifty. So இன்னிக்கும் நேத்தும் பாத்தீங்கன்னா நிஃப்டிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் எங்க வந்ததுன்னா ஐடி கிட்ட இருந்து நல்லாவே இருந்ததுங்க. So நிஃப்டி ஐடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So அதுவும் பாத்தீங்கன்னா they keep on filling the gap resistance அப்புறம் refill பண்ணாங்க கேப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. So நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் நம்ம டீடைலா பார்க்கலாம். So நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து நிஃப்டி ஐடி கிட்ட இருந்தது. அதனால நேத்து எல்லா ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் நிஃப்டி இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சிங்கிள் பிரிண்ட்னா ஸ்மார்ட் மணியோட பிரசன்ஸ் வந்து நல்லா தெரிகிற ஒரு பிளேஸ். ஸோ ஸ்மார்ட் மணியோட பிரசன்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸே வந்து நம்ம வந்து so many identification of ஸ்மார்ட் மணி பிக் பிளேயர்ஸோட என்ட்ரி அண்ட் பிக் பிளேயர்ஸோட எக்ஸிட் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப கிளியரா ஒரு வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல அவங்க வருவாங்க. ஒரு விதமா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து காமிக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து பேசிக்கா ஒரு ஸ்மார்ட் மணியோ ஒரு பிக் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ற இடமாவும் இருக்கும். அலாங் வித் தட் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ற ஒரு டூலாவும் இருக்கும். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் எந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்றத நிறையவே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அதனாலதான் so many logics are there behind market profile. Every weekend நம்ம வந்து லேர்னிங்ஸை ஏன் ஷேர் பண்றோம் அப்படின்னா these are the kinds of learning that can give you a real breakout instead of fake breakouts. அதுக்குண்டான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இது எல்லாமே ஒரு ரியல்க்கும் ரீல்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ கம்மிங் டு நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப கிளியர் இண்டிகேஷன் வித் செல்லிங் டைல் வந்து தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஜோன் அண்ட் ஸ்மால் செல்லிங் டைல் கிளியரா வந்து மார்க்கெட் டவுன்ல வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து டவுன்ல வராங்க. ஃபர்தரா வந்து அவங்க வந்து அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்றதுக்கு காரணம் வந்து ஐடி இன்னைக்கும் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்தோட closing was very good and today also there is a continuation in IT index. So அதனால வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மேல வந்தாங்க. ஸோ பிரேக் அவுட் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. பட் இட் இஸ் நாட் அ ரியல் பிரேக் அவுட். ஸோ இந்த ஒரு விஷயமும் நம்ம லைவ் கால்ல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வெளியில வருது அப்படின்னா 24,250க்கு வெளியில வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அலர்ட் மாதிரியும் சொல்லியிருந்தோம். எல்லா இடத்துலயுமே பிரைஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வெளியில வராங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸ் தேவை. இந்த இடத்துல அவங்க பிரைஸ் அக்செப்ட் ஆகாம இ பீரியட் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் they have come to again into the IB levels அப்படி வராங்கன்ற போது இங்க பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஆகிறது டவுட்ஃபுல்லா இருக்கு. பேஸ்ட் ஆன் ஐடினால இப்போ மூவ் ஆகுது. ஐடியோட ரெசிஸ்டன்ஸும் மேட்ச் ஆகும்போது இதுவும் மேட்ச் ஆகும்போது ஆப்வியஸ்லா அவங்க ரெசிஸ்ட் ஆகும்போது இவங்களும் ரெசிஸ்ட் ஆவாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு லைவ் கால்ல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆயிட்டு உள்ளே திருப்பி வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ரியல் பிரேக் அவுட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நாட் டு என்டர் அப்படின்ற ஒரு இடம்லாம் நம்மளுக்கு ரொம்ப விசிபிளா காமிக்கும். ஸோ தட் வி கேன் ப்ரிவென்ட் என்டரிங் இன்டு அ ராங் ட்ரேட்ஸ். ஸோ மோர் தென் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டில வந்து நல்ல ஒரு டவுன்வர்ட்ஸ் வந்து OTF ஓட பிரசன்ஸ் தெரியுது. EF G and H. So clear one time framing because this price is not accepted above the level of 24,250. It's a very clear responsive seller zone. Today also it is acting as a very clear responsive seller zone. So அதனால இதுக்கு மேல price is not accepting. So they are pushing the price again down. So which indicates very clear OTF presence EF and G and H. So again வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு support system find ஆகுது because this is a zone of support 2400. They are still protecting the level of 2400 right from the day of
28th ல இருந்து அவங்க வந்து அந்த levels protect பண்றாங்க. So which means like they are actually forming a range 2400 on downside, 24250 on upside. So forming a POC more or less in the same place. So 24,200 and இன்னியோட closing நேத்தோட closing above the level of 200. So Niftyயோட last 2 days ஓட closing பாத்தீங்கன்னா they are maintaining the level of 24,200. They agree to close here, but again வந்து அந்த level 250 க்கு மேல they are not giving a space to go. They are not allowing the price to stay here above the level of 250. So this is the most important zone to watch. So further நம்மளுக்கு நாளைக்கு நிஃப்டில மூவ்மெண்ட் வந்து POC ஆன 24,200 ல இருந்து கிளம்புறாங்க அப்படின்னா important thing is again we need to see here the price acceptance, because இன்னைக்கு clear indication open interest எல்லாமே நம்மளுக்கு justify பண்ணாங்க along with market profile. So இது வந்து price move ஆகுறது வந்து it's only because of IT, and ITயும் resistance கிட்ட வரும்போது இவங்க அழகாவும் resist ஆயிட்டாங்க. So further movement வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல, because it's not a real breakout. It's a breakout which is it's not a very true breakout. ஒரு ட்ரூவா நடந்திருந்தா இந்த இடத்துல price acceptance இருந்திருக்கும். So market profile நம்மளுக்கு clear தெரியுது இந்த இடத்துல வந்து ஒரு price acceptance இல்ல அப்படின்னு. And following periods E க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா clear OTF entry right from E to H. So இதுலயே வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு sellers are again active. So இந்த லெவலுக்கு மேல நாளைக்கு வந்தாங்க அப்படின்னா definitely price acceptance is required. That is above the level of 24,250, and based on price acceptance நாளைக்கும் நம்ம liveல வந்து we'll follow the market live. So அதனால நம்ம வந்து acceptance follow பண்ணலாம். And on downside, so downside ல 24,200 ல இருந்து வராங்க அப்படின்னா the immediate support point is 2400. So far நம்ம வந்து வீடியோஸ்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், லைவ்லயும் பாக்குறோம் இந்த லெவல் வந்து much more protected. இந்த லெவல் கிட்ட க்ளோஸ் கொடுத்தாங்க 24,050, and next டே பாத்தீங்கன்னா 2400 ல வந்து kind of support வந்து place பண்றாங்க along with buying tail. So 2400 வந்து first level of support நிஃப்டிக்கு வந்து ஆக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். In case they are also breaking this level coming down, then 23,950 ல இருந்து 24,000 ன்றது ஒரு சைக்காலஜி நம்பர். ஏன்னா இந்த லெவலுக்கும் இந்த 23,900 ல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு POC with IB upside breakout கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து அது further 3 days வந்து மேல வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. So which means this POC is much more stronger and much more valid to see any kind of buying support that we can get from the zone of 23,950 to 24,000. ஏன்னா IB பாத்தீங்கன்னா upsideல பிரேக் கொடுத்திருக்காங்க. And இந்த 3 days ஓட IB condition பாத்தீங்கன்னா no IB breakout. So clear-ஆ சொல்றாங்க மார்க்கெட் இந்த நாளே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து we have shared our opinion. So in the D-shape profile is telling market is not trying to go up. So don't have the interest to go up அப்படின்றது. Following dayயும் நல்லாவே அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் வந்து ஐடியோட மூவ்மெண்ட் நல்லா இருந்ததுனால they try to close above the level of POC. பட் இன்னியோட டேல பாத்தீங்கன்னா so நேத்து தான் ஃபர்ஸ்ட் IB upside breakout கொடுத்திருந்தாங்க. இன்னியோட டேல both side IB பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பிரேக் ஆயிருக்கு. So which is a very important thing to note. IB ஓட upsideம் பிரேக் ஆயிருக்கு, IB ஓட டவுன் சைடும் பிரேக் ஆயிருக்கு. பட் நேத்து IB ஓட upside மட்டும் தான் பிரேக் ஆயிருக்கு. And முந்தா நேத்து பாத்தீங்கன்னா almost it is a no IB or range extensions form. So prior daysum பாத்தீங்கன்னா it's a very clear only on upside. So today it happened on both sides. So ரெண்டு சைடுமே ட்ரை பண்ணிருக்காங்க. Responsive actions are equally playing the role. So responsive seller and responsive buyers are equally playing. So whoever is dominant, the direction will continue. So further support in Nifty பாத்தீங்கன்னா 23,000 to 24,000. And if at all they are going to break this level again and come down, then 23,800. This could be the good level to watch. Buying support வந்து நம்மளுக்கு கிடைக்குதான்றத buying single printல நம்ம பார்க்கலாம். So 4 hours நான் உங்களுக்கு காட்டுறேன். நிஃப்டியோட வீக்லி பாத்தீங்கன்னா so 23,800 weekly ஓட POC யும் 23,800. So 23,800 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்தரா நம்மளோட சப்போர்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி கீழே வராங்க அப்படின்னா. So 23,800 பாத்தீங்கன்னா அகைன்
இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த லெவல் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லெவல். அண்ட் 23,650 நம்ம சோஃபா டிஸ்கஸ் பண்ற ஒரு இம்பார்ட்டன்டான லெவல் இன் நிஃப்டி. ஏன்னா இந்த லெவல் தான் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ப்ராப்பர் this was the responsive seller zone and this is the responsive buyer zone. So after this breakout, initiative have come in to take the price up. So the following activity of the initiative continues in the next days. So Nifty goes on with the rally run up கொடுத்துட்டு after that they are into a balanced stage now. So Nifty is into the balanced after a proper run out, after a clear breakout. So now the important zone to refer here is again 23,650. This is a consolidation after a breakout happened. So 23,650 is the most important zone to watch in Nifty. If at all they are going to break every kind of support. So we have three to four kind of supports at the bottom, and on the upside compulsory price acceptance is required. So moving on to Bank Nifty, நாளைக்கு வந்து tomorrow is a Bank Nifty expiry. So Bank Nifty பாத்தீங்கன்னா நம்மளுக்கு morning it has clearly stated that there is no upside movement in Bank Nifty. Clearly it was stated in the profile. So here if you see here, the selling tail have been formed. So into the responsive seller zone, again a kind of B-shaped profile. So the resistance of this day, that is 28th day, the reason they have formed this resistance is clearly to, actually the purpose of this resistance or the purpose of the POC is to resist the upcoming days. That is why the next days in Bank Nifty, even if they are trying to go above this level of POC or created on 28, they could not go, because this POC itself is acting as a very good level of resistance. So that is why they have created the POC for a purpose to resist the upcoming days in Bank Nifty. So there is always a purpose to create a POC. So sometimes it could act as a support, sometimes it could act as a resistance, sometimes there could also be no use of creating the POC. So that is a different stage. But again, the POC of Bank Nifty created on 28th is for the purpose that to resist the upcoming days. Whenever the price comes higher, it is getting automatically rejected. So this shows that very clear indication that selling tail has been formed. Responsive seller zone, POC on the following days rejected on the 28th POC. So everything stating that there is a clear seller available now in the zone of 52,800 above. So 52,800, there is no price closing above the level of 52,800. So which is a very 750 to 800, there is a very strong selling above the zone. So whenever the price enters into the range, then automatically it is getting rejected. It is not the high here, 53,000, 53,200 is not the resistance as of now. The 52,750 itself is acting as a first level of resistance. So then the second level would be 53,000 and third level would be 53,200, 250. So the resistance is very clear. If at all they are going to continue with the today's POC of 52,400, then automatically the first level would be 52,750, 700 to 750, and then 900 to 53,000 and 53,250. This is going to be the third level of resistance in Bank Nifty. Compared to Nifty, Bank Nifty is clearly stating an exhaustion. So exhaustion, if you see after a breakout, what happened? They have a clear run out. So after the run out, what happened? They are trying to form a D-shaped profile. So D-shaped profile with no IB on upside or downside. So they are forming a D shape with a balanced market, creating a peacock. So the next day what happens? The IB broken down, and the next following day IB on upside. So following these two these 2 days are clearly stating that there is a clear downtrend in clear exhaustion in Bank Nifty. So these days starting from the D-shaped profile, so clear downfall, and there is a clear exhaustion in Bank Nifty. So even it is not allowing the POC to go higher, even if it is not allowing the current day POC to go higher and breach the POC of yesterday. So which is this 28th POC itself is acting as a very good level of resistance for the rest of the coming days. So now what is happening today? Actually they had a wide IB, along with that a broken on the downside, but even
even after the breakout பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு kind of support they have taken and they are almost trying to close the POC at the bottom. So POC and closing at the bottom, so stating a very strong PPOC, creation of PPOC at the bottom. So everything வந்து ஒரு B shape profile create பண்ணிருக்காங்க. Now it's a time to see the weekly time frame because B shape profile create பண்ணிருக்காங்க, which is a very important thing. And bottomல வந்து அவங்க closing கொடுத்திருக்காங்க. So நாளைக்கு பாத்தீங்கன்னா in case so நாளைக்கு வந்து market வந்து it's a clear resistance on top. 53,000 would be the clear resistance weekly la, and downside la 52,000. So 52,000 la they do have a single print buying single print வச்சு market வந்து breakout கொடுத்து confirmation வந்து கொடுத்த இடம் வந்து 52,000. So 52,000 ல வரும்போது they could find any kind of support, that is 51,950 ல இருந்து 52,000 வரையுமே they can find any kind of support here in Bank Nifty. That so beyond this level இதுக்கு மேல இதுக்கு கீழ வராங்க அப்படின்னா again this 52,000 here. So in the 52,000 இந்த லெவல்ல வந்து அவங்க எங்க வேணா சப்போர்ட் எடுக்கலாம். This was the reference we got from weekly profile. So 51,900 ல இருந்து 52,000 வரையும் இவங்க எங்க வேணா கீழ இறங்கி வந்தாங்கன்னா they can take a support. So that was clearly stated in the weekly profile I showed you now. So இப்போ நான் காமிச்ச மாதிரி weeklyல வந்து இந்த லெவல்ல வந்து எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்கலாம் 51,900 ல இருந்து 52,000. If not, if they are going to break this level also and come down, then 51,700 51,700 வந்து நல்ல ஒரு POC create பண்ணி market வந்து they brought the initiative into the level. So market brought the initiative from the level of 51,600 to 700. So this level is going to be the next watch list if at all they are going to break the 900 zone and enter into the zone of consolidation again. So downside la பாத்தீங்கன்னா 51,900 ல இருந்து 52,000. This is going to be the first level of support if at all they are going to break the level of 52,200 and come down. Then further வந்து 51,600 to 700. This is going to be the second level of support for Bank Nifty. Upside and downside is very clear, I guess. So HDFC Bank வந்து நம்ம பார்த்தலாம் because it is into a very important zone. HDFC Bankum பாத்தீங்கன்னா நல்ல ஒரு clear resistance zoneல இருக்காங்க. நல்ல ஒரு breakoutல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா after so many days 5 days of consolidation HDFC Bank வந்து it has come out actually. So வெளியில வந்திருக்காங்க. IB levelsum பாத்தீங்கன்னா நல்லா broken on upside. So closing on upside and POC on upside. So everything stated that market வந்து so these 2 days are following the uptrend. இந்த ரெண்டு நாளுமே வந்து ஒரு bullish-ஆ turn ஆகுறாங்க. But again it is into the resistance zone 1730ன்றது it's a very very important level in HDFC Bank because I'll show you now. ஏன்னா நாளைக்கு இவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை வந்து நல்லாவே வந்து ஸ்பாட் பண்றதுக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃபர்தரா இங்க நல்லா விழுந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து வி ஆர் ஃபாலோயிங் ஆன் எவ்ரிடே பேசிஸ் லைவ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்து வி ஆர் ஃபாலோயிங். ஸோ 1590ல இருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி டைம் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு பேங்க். ஒரு ரெசிஸ்டன்ஸா தே ஆர் கிளியரிங் இட். So now it is into the topmost level. இந்த லெவல்ல இருக்காங்க 1730. இந்த லெவல் வந்து was the resistance of 28th December 2023. அந்த லெவல்ல வந்து ரெசிஸ்ட் ஆனவங்க இப்பதான் திருப்பி அந்த லெவலுக்கு வராங்க. So many consolidations-க்கு அப்புறம் இப்ப அந்த லெவல்ல வந்து க்ளோஸ் கொடுத்திருக்காங்க first time. So first time அப்படின்றதுனால it is not easy to break the levels by today. But again நாளையோட follow up is very very important in HDFC Bank. Whether they are going to break this level and go to the next level of resistance of 1760 அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா 1760 பாத்தீங்கன்னா again that is a next level of resistance for trend lines-உம் நம்மளுக்கு அதுதான் justify பண்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஜூலை 2023ல உள்ள அடுத்த ஹை. ஸோ 1760 வந்து once இந்த 30 லெவலுக்கு மேல வந்து price acceptance is definitely required for HDFC Bank to go higher. If not, they again take this POC as resistance and come down. So find a support here in the 1720. ஏன்னா இதுதான் ஒரு breakout level-ஆ வந்து அவங்க consider பண்ணாங்க. So many days இங்க responsive actions இருந்தது.
So இந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து திருப்பியும் வந்து உள்ள வராங்க அப்படின்னா then this could be the second level 1700. பட் ஹெச்டிஎஃப்சியோட நல்ல ஒரு 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 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த க்ளோசிங் வந்து நாளைக்கு வந்து எந்த மாதிரி கண்டினியூ ஆகுதுன்றது டெஃபினட்டா ஒரு 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 ஸ்பாட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த next day move. Either they are going to accept or they are going to reject. So HDFC Bank வந்து clear on resistance. And IT யும் பாத்தீங்கன்னா so IT indexும் we are following for the last few days. ஒரு நாளும் வந்து அவங்க வந்து கேப் வந்து இங்க இருந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபர்தரா வந்து இங்க ரெசிஸ்டன்ஸா இருந்தாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். we are following from this day. ரெசிஸ்டன்ஸா இருந்தாங்க, ஃபர்தரா அந்த ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணாங்க, ஒரு கேப்பை ஃபில் பண்ணாங்க, தென் ரீஃபில் பண்ணாங்க அதே கேப்பை, தென் அகைன் புல்லிஷ் க்ளோஸ் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணி புல்லிஷ் க்ளோஸ் நேத்து கிடைச்சது. ஸோ நேத்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் வாஸ் குட் பிகாஸ் ஐடியோட இண்டெக்ஸ் வந்து நேத்து நல்லாவே மூவ்மெண்ட் இருந்தது. அண்ட் க்ளோசிங் ஆல்சோ குட் ஆன் தி ரெசிஸ்டன்ஸே நடந்தது. பட் இன்னைக்கு சூப்பரா வந்து ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஷன் ஆக்டிவிட்டியும் வந்து இன்னைக்கு வந்து நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் க்ளோசிங் ஆன் எக்ஸாக்ட்லி at the level of resistance. So நாளைக்கு நிஃப்டி ஐடியும் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும்னு தெரியாது பிகாஸ் எக்ஸாக்டா அந்த ஐடியோட ரெசிஸ்டன்ஸ் இதுல தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வந்து கண்டினியூஷன் இருக்கா இல்ல கன்சாலிடேஷனோ ரீட்ரேஸ்மெண்டான்றது we need to see further. பட் அகைன் ஆஃப்டர் நல்ல ஒரு ரன் அப் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐடியை பொறுத்தவரை இன்னையோட க்ளோசிங் வாஸ் குட். ஏன்னா இந்த க்ளோசிங் பாத்தீங்கன்னா 18th March 2024ல வந்த க்ளோசிங்க இப்பதான் அவங்க திருப்பியும் வராங்க. ஸோ ஆஃப்டர் சோ மெனி இதுக்கப்புறமும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஐடிக்கு. பட் அகெயின் இந்த இடம் அவங்க பேலன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா பையிங் ப்ரெஷர் மூலியமா இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் ரன் அப் ரெஸ்டிங் பீரியடா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்லா நாளைக்கு வாட்ச் பண்ணணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டி பாத்தீங்கன்னா அகெயின் ஸோ ஃபின் நிஃப்டியும் நம்ம வந்து இன்னைக்கு கிளியர் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஐ மீன் கிளியரா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் இட்ஸ் அ கிளியர் செல் ஆன் ரைஸ். ஸோ எப்படி வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு இண்டிகேஷன் கொடுத்துச்சோ அதே மாதிரி நிஃப்டி ஃபினான்ஸும் நம்மளுக்கு வந்து கிளியர் பி ஷேப் ப்ரொஃபைல், செல்லிங் டைல், ஓப்பனிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன். ஸோ எவ்ரி திங் வாஸ் கிளியர். அகெயின் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டம் க்ளோசிங் பீபாக் எல்லாமே வந்து பாட்டம்ல இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் from this POC if they are going to go and the selling tail வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 23,750 வந்து more and more they are making it very stronger level of resistance. First level on crossing this definitely price acceptance is required. ஸோ டவுன் சைடுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ டவுன் சைட்ல வந்து 23,200 ல இருந்து 23,350 anywhere they can find a support. So first level of support பாத்தீங்கன்னா around 23,250 to 23,150 to 23,300 anywhere they can find support because weekly ல அந்த லெவலை வந்து அவங்க சிங்கிள் பிரிண்டா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. So which means 23,200 ல இருந்து 23,350 இந்த ஜோன்குள்ள எங்க வேணா they can find a support. If not they are going to break the 23,200 also, then psychologically அந்த நம்பர் வந்து 23,000 could be the better level for support system to watch. So first வந்து இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு இனிஷியேட்டிவ் வந்த லெவல். And அந்த பிரேக் அவுட் வந்து நடந்த லெவல் வந்து 23,000. So that is a psychological number too. So any two places they can find a support. ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 12,400ல இருந்து அரௌண்ட் 12,100 and 150 வரையுமே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கீழே வரும்போது பை பண்றாங்க, மேல வரும்போது செல் பண்றாங்க. ஸோ ஃபர்தரா இவங்க கீழே வராங்க அப்படின்னா தென் 12,000 to 12,050 this could be the buying சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. If not they are going to come down then 11,900 could be the next level of reference because
அவங்க பீபாக் அந்த இடத்துல கிரியேட் பண்ணாங்க, மார்க்கெட் அதுலேருந்து நல்லாவே அப் ஆயிட்டு now it is almost இந்த எக்ஸாஷன் பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரெஸ்டிங் டைம். ஸோ ஃபர்தரா இதுக்கப்புறம் வந்து அவங்க சப்போர்ட்டை வந்து ஒன்ஸ் இந்த ஜோன்லயும் இல்ல ஃபர்தரா இன்னும் இறங்கி 11,900 800 to 900 ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இதுல எங்க வேணா they can take. பட் மோர் பாத்தீங்கன்னா 11,900 வந்து மச் மோர் ஸ்ட்ராங்கர் பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பீபாக். ஸோ இங்க ஒரு இனிஷியல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இஃப் நாட் 11,800. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் திங்ஸ். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம். ஸோ லைவ்ல வந்து இண்டெக்ஸ் பிளஸ் ஸ்டாக் பிளஸ் கமோடிட்டியும் நம்ம பார்க்குறோம் ஆஸ் யூஷுவல். ஸோ அகெயின் வந்து நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.